ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியாக மெரினா பீச் போயிருந்தோம். எங்களோட நாத்தனார், என்னோடய நாத்தனார் பசங்க எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட், என்னோடய குழந்த, என் பையனை பாருங்கள் எப்படி ஆட்டம் போட்டுட்டு வரான் காரில். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் ரம்ஜான் அன்னைக்கு நைட்டு போயிருந்தனால செம்ம கூட்டம். மெரினா பீச்சில் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த குதிரை ரைட்லாம் பார்த்து பசங்க செம்ம என்ஜாய்மெண்ட் ஆனாங்க. அவ்வளோ சூப்பராக லைனாக போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. கார் பார்க்கிங் பண்ண கூட இடம் இல்லை. நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து வந்தோம் கார் பார்க் பண்ணிவிட்டு. சரி, குழந்தைங்க சம்மர் லீவுனால் வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு என் பையனும் கேட்டுகிட்டே இருந்தான். அதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. பீச் ஃபுல்லாக செம்ம கூட்டங்க அன்னைக்குன்னு பார்த்து. நாங்கள் சும்மா போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலான்னு போனோம். நாங்கள் தெரியாமல் போயிட்டோம் அன்னைக்குன்னு பார்த்து. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. பசங்களை வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கே செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. பசங்களோட ஒரு பக்கம் பசங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த கடையில் சாப்பிட்லான்னு பார்த்தோம். சுந்தரி அக்கா கடை ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் முன்னாடி ஃபிஷ் ஃப்ரை மட்டும் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அப்புறம் தோசையும் சாப்பிட்ருக்கோம். ஆனால் சாப்பாடு சாப்பிட்டதில்லை. ஒரு நாள் அங்கே போய் வீடியோ போடுறேன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க ஃபுல்லாக கன் ஷூட் பண்ணணும்னு சொன்னாங்க. பலூன் ஷாட்டு. நாங்கள் அதை பண்ண வச்சோம். எல்லாருமே ஒரு ஷூட் அவங்களே பண்ணாங்க. மிஸ் பண்ணாங்க கொஞ்சம். பண்ணும் போது ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. குழந்தைங்கனாலே என்ஜாய்மெண்ட்டு தான். குழந்தைங்களாகவே இருந்திருக்கலாம் போல். என் பையன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷூட் பண்ணுறான் பலூனு. ஃபஸ்ட்டு அவனே ஒரு பலூன் ஷூட் பண்ணான். அதுக்கப்புறம் வெயிட்டாக இருக்குன்னு அந்த கடைக்காரவங்களே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவனுக்கு. அவன் 3 பலூனுமே ஷூட் பண்ணிட்டான். என் நாத்தனார் பசங்களும் ஒரு பலூன் ஷூட் பண்ணாங்க அவங்களே. சூப்பராக செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க 3 பேரும் அன்றைக்கி. அதோடு நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டில் இருந்தே ஒரு பெட்ஷீட் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம். அதை விரித்து அங்கே உட்காந்துட்டு செம்மையாக அந்த மெரினா பீச்சில் காற்று வாங்கிட்டு உட்காந்துருந்தோம். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. பசங்க அவங்க ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு சுண்டல் தம்பி சுண்டல் வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, அந்த பீச்சில் உட்கார்ற ஃபீலுக்கு சுண்டல் சாப்பிட்லன்னா எப்படி, அதனால் ஆளுக்கு ஒரு சுண்டல் வாங்கினோம். நான் முறுக்கு போட்ட சுண்டல் வாங்கினேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் அதை சாப்பிட்டுட்டே பசங்களை பார்த்துட்டு இருந்தோம். அவனுங்க வீடு கட்டிக்கிட்டு மணலில் அவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற மணலை ஃபுல்லாக நோண்டி ஒரு பெரிய மலை மாதிரி செஞ்சுட்டானுங்க. ஒரே சிரிப்பு பசங்களோட. அவங்க பேசிட்டு வேற இருந்தாங்க, தங்கம் கிடைக்குமா வெள்ளி கிடைக்குமான்னு சொல்லிட்டு. எல்லாம் சேனலுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சரியான என்ஜாய்மெண்ட் அன்றைக்கி நைட்டு. வீட்டுக்கு வர்றதுக்கே மனசு இல்லை. பசங்க விளையாண்டுட்டு இருந்ததை பார்த்துட்டு ஒரே ஜாலியாக இருந்துச்சு எல்லாரோடையும். நாங்கள் பெரியவங்க 3 பேர் உட்காந்து, நானும் என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய நாத்தனார் 3 பேர் உட்காந்து ஜாலியாக கதை பேசிகிட்டு இருந்தோம். பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மைண்டு. எதை பற்றியுமே யோசிக்க தோணலை. அங்கே போய்ட்டு நாங்கள் ஜாலியாக அங்கே நடக்கிறத பற்றி மட்டும்தான் பேசணும். என் பையன் பாருங்கள் எப்படி அடம் பிடிக்கிறான்னு. டாய்ஸ் கேட்டு அவங்க அப்பாவை அடிக்கிறான். அதோட ஓடி அடித்தான். அதோட அவனை சமாதானப்படுத்தி டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டு உட்கார வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு பசிக்கிட்டு சொன்னாங்க. அதோட ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டும் என்னோட நாத்தனார் ஒரு பையனும் போயிட்டு வாங்க போனாங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பாருங்கள் சூப்பராக ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு நாங்கள் ப்ரெட் ஆம்லேட் வாங்கியிருந்தோம். ப்ரெட் ஆம்லேட்டும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. மைனோஸு, அதுக்கப்புறம் புதினா மின் சட்னி எல்லாமே போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அந்த மெரினா பீச்சில் இருக்கிற அந்த ஒரு காற்றுக்கும் அந்த சுட ப்ரெட் ஆம்லெட் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நாங்கள் இன்னும் 2 பீஸ் கூட வாங்கியிருக்கலான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா பத்தலை, பசி எடுத்துருச்சு எல்லாருக்கும். 9 மணி ஆகிடுச்சு. நாங்கள் 3 பீஸ் வாங்கினோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரெட் ஆம்லேட்டு. நாங்கள் அங்கே போகும்போது எதுவுமே பிளான் பண்ணிவிட்டு போகல. சடனாக பிளான் பண்ணிட்டு போனனால எதுவும் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் நாங்கள் எல்லாமே கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம். எங்கள் நாத்தனார் பையன் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சிரிக்கிறான். அவங்களுக்குலாம் ஒரே எக்ஸைட்மெண்ட். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணது, அத்தை இந்த வீடியோ போடுங்க, அந்த வீடியோ போடுங்க, நான் டான்ஸ் ஆடுறேன், எல்லாம் எடிட் பண்ணி போடுங்க. டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. என் பையனை பாருங்கள் எப்படி ஆட்டம் போடுறான். மண்ணில் ஆட்டம் போட்டுட்டு தலை ஃபுல்லாக மண். வீட்டுக்கு வந்தால் அவ்வளோ ஆட்டம் போட்டிருக்காங்க 3 பேரும். அவனை டான்ஸ் ஆட சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் கெஞ்சிகிட்டு இருந்தார். டான்ஸ் சூப்பராக ஆடுவான் என்னோடய பையனும். இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டெப்பு போடுறான் பாருங்கள் எப்படி போடுறான்னு. அவனோட சிரிப்பாக இருந்துச்சு, ஒரே சிரிப்பாக.
அவன் நல்லா டான்ஸ் ஆடுவான். என்னோட நாத்தனார் பசங்க வந்தாலே அவன் ரொம்ப பிஸியாகிருவான். என்னை கூட கண்டுக்க மாட்டான். எப்படி டான்ஸ் ஆடுறான் பாருங்கள். அவனுங்களும் 3 பேரும் சேர்ந்து ஆடுறத வீடியோ எடுத்து போடுங்க அத்தைன்னு ஒரே ஆட்டம். அதுக்கப்புறம் எல்லாரையும் ராட்டினம் சுற்ற வச்சோம். செம்ம ஆட்டம் போடுறான் பாருங்கள். பைக்கில் நின்றுட்டே ஓட்டிகிட்டு இருக்கான். எனக்கு ஒரே பயம், கீழே நின்றுட்டு கத்திகிட்டே இருந்தேன் நான், உட்காரான்னு சொல்லிட்டு. உட்காரவே மாட்டேன்ட்டான் கடைசி வரைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு பைக்கில் ஏறிட்டான், எல்லாம் சுற்றிட்டு. அதுக்கப்புறம் என் நாத்தனார் பசங்க ஏறும் போது நான் சுற்றியே ஆகணும் அப்படின்னு கேட்டுட்டு ஒரே அழுக. அதோட என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 பைக்கு தான் இருந்துச்சு. அவனுங்களும் பைக்கில் ஏறணும்னு சொல்கிறானுங்க. இவன் அதோட சரி நான் காரில் உட்காந்துக்கிறேன்னு காரில் உட்காந்து எப்படி அடம் முடிச்சு சுற்றிட்டு இருக்கான் பாருங்கள். அவங்களோட சேர்த்து அவனுங்க வந்தாலே இவன் ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஆகிடுவான். செம்ம ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. பசங்களோட கூட்டிகிட்டு போயிட்டு பசங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து பசங்களோட செம்ம ஒரு லீவில் வந்து நம்ம வந்து பெஸ்ட்டு ஸ்பாட் மெரினா பீச் போய் பசங்களோட என்ஜாய் பண்ணோன்னா ஈவினிங் மேலே போகலாம். 6 o'clock மேலே. மதியம் டைமில் போனால் வெயில் அடிக்கும். அதனால தான் நாங்கள் வந்து 6 o'clock மேலே போனோம். அதோட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டாய்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு டாய்ஸ் கடைக்கு பார்த்துட்டு இருந்தோம். டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ கூட என் பையனுக்கு மன திருப்தி இல்லை, அவன் கேட்டது கிடைக்கலன்னு சொல்லிட்டு. எங்கே போனாலும் காஸ்ட்லியான பொருளாக கேட்டே அடம் பிடிப்பான். அதோட நாங்கள் எங்களுக்கு முடிஞ்சதை வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்தோம். அதோட கிளி ஜோசியம் பார்த்தோம். எனக்கு அவங்க நிறைய கதை சொன்னாங்க. அந்த கதையெல்லாம் எடிட் பண்ணிட்டேன் நான், போடலை. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை வரலாறுலாம் சொல்லும் போது அதெல்லாம் போடக்கூடாதுல்ல, நம்ம சீக்ரெட்டாக தானே வச்சுக்கணும். அதனால் அதெல்லாம் போடலை. என் ஹஸ்பண்ட் பாருங்கள் எதையோ சாப்பிட்டுட்டு நிற்கிறாரு பின்னாடி, ஃபோட்டோ எடுக்க சொன்னான். அதோட எல்லாருக்கும் பசிச்சிருச்சு பயங்கரமாக. நாங்கள் மெரினா பீச்லேருந்து வெளியில் வரும்போது டைம் 10:30 இருக்கும். பசங்களும் பசியில் இருந்தாங்க. ராயபுரத்தில் இருக்க A2B பார்த்தோம். அங்கே வந்து ஃபுல்லாக இருந்துச்சு கூட்டமாக. அதனால திருவொற்றியூரில் இருக்க A2B வந்துட்டோம். அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி ஃபுல்லாக. எல்லாத்தையும் மறந்து பசங்க எல்லாருக்கும் டின்னர் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி இங்கே வரும்போது 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஒரே ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி. நீங்களும் சம்மர் டைமில் போய் மெரினா பீச்சில் என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க எல்லாருமே வந்து சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காண்டியாவது பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.